ஆனது நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். குமரனோட அன்புக்கும் பாசத்துக்கும் கங்கா வர்த்தே கிடையாது. எதையுமே எதிர்பார்க்காம வரதுக்கு பேர் தான் உண்மையான காதல். அதெல்லாம் காவேரியை பார்த்து கங்கா கற்றுக்கணும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அந்த மாலையை தூக்கி எரிஞ்சதுமே மொத்த பேருமே ஸ்டன்னாக இப்படி நின்றுவாங்க. குமரன் சுக்குநூறாக உடஞ்சிருவார். விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி கங்கா கிட்ட பேசலான்னு போகும்போது காவேரி கையை பிடிச்சி வேண்டாங்க, நீங்கள் போய் பேசி ஏதாவது பெரிய பிரச்சனையாக ஆயிரும், இன்றைக்கி எதுவுமே பேச வேண்டாம், ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ன மாதிரி காவேரி விஜய் கிட்ட சொல்லுவாங்க. என்ன காவேரி இவங்க மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க. குமரன் இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டார் நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். இவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த சென்ஸ் இருக்காதான்? எனக்கு ரொம்ப கோவமாக வருது. குமரனை பாரு எப்படி உடஞ்சி போய் நிற்கிறாருன்னு. இதெல்லாம் என்னடி பழக்கம் அப்படின்ற மாதிரி காவேரி கிட்ட விஜய் கேட்க, அக்கா இப்படி தாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டும், நம்ம இடையில போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி காவேரி அவரை நிறுத்திடுவாங்க. உடனே குமரன் போய், ஏன் கங்கா இப்படியெல்லாம் நடந்துக்கிற, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொல்ல வரதை பொறுமையாக கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்ல போகிறீங்க? காசு சம்பாதிக்க போன துணி தைச்சு வந்து உனக்காக காசு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல போகிறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த 2 நாளாக வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் என்ன தான் காசு சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் இதெல்லாம் எனக்கு ஈடே ஆகாது. நான் என்னோடய வளகாப்பை நல்லா பண்ணணும்னு சொன்னது உண்மைதான். அதுக்காக நீங்கள் இல்லாமல் நான் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. இதெல்லாமே தெரியும் நீங்கள் என்னை பழி வாங்குறதுக்காக தான் பண்ணுறீங்கன்னு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்னை பழி வாங்கணுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ கங்கா ப்ளீஸ் நீ கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து வெளியில் காட்டுவார். இங்கே பாரு கங்கா, உனக்காக தங்க ஒட்டியான வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஆசைப்பட்டல, நீ ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணுன்னு தானே நான் நினைப்பேன். வளகாப்பன்னைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண தெரியுமா? இதை வாங்கிட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பேமெண்ட் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் இஷ்யூ ஆகிட்டதுனால அதை அவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நகை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்த கங்கா, என்னை மன்னிச்சிரு, இதனால தான் லேட் ஆச்சு. நான் லேட்டாக வரணும்லாம் பழி வாங்கணும்லாம் அந்த மாதிரி பண்ண கிடையாது. உனக்காக தான் கங்கா இதெல்லாம் பண்ணேன். உனக்கு எவ்வளோ பண்ணாலும் பத்த மாட்டேங்குது. இதுக்கு மேலே நான் எப்படி வந்து என் அன்பை காட்டுவேன், உனக்கு எப்படி என்னை புரிய வைப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல கங்கா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அழுக அவங்க அம்மா உடனே ஓடி வந்துடுவாங்க. ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இப்படி இத்தனை பேர்த்து முன்னாடி என் பையனை அசிங்கப்படுத்திட்டு உனக்காக வந்து அவன் தங்கத்தில் ஒட்டியான வாங்கிட்டு வந்திருக்கான். பெத்த அம்மாவுக்கு கூட இது வரைக்கும் அவன் எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது கிடையாது. ஏண்டி ஒரு சீலை துணி கூட எனக்காக அவன் வாங்கி கொடுத்தது கிடையாது. உனக்காகவே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கிடையாதுடி, அவன் பிறந்து அவனுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கங்கா கங்கான்னு உன் பின்னாடி தாண்டி உயிரை விட்டான். உனக்கு அவனை பிடிக்காதுன்னு தெரிஞ்சாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து உன்னை தானே சுற்றி வந்தான். கடவுள் நினச்ச மாதிரி வந்து அவனுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடச்சிருச்சு. ஆனால் உன்னை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த சாமியால் கூட முடியாது போல இருக்கு. இத்தனை பேர்த்து முன்னாடி என் பையனை அசிங்கப்படுத்திட்டுல தங்க ஒட்டியானமா? ஏண்டி இது நாள் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் யாருக்குமே இந்த மாதிரி அமைஞ்சது கிடையாது. தங்கத்தில் கம்மல் போட்டிருப்போம், மோதிரம் போட்டிருப்போம், வளையல் போட்டிருப்போம், ஒட்டியானம் போட்டிருக்க மாடி. என் பையன் நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு இப்படி வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். அவனை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறேன், நீ எல்லாம் ஒரு ஆளா சி அப்படின்ற மாதிரி சாந்தி சொல்ல, அம்மா தயவு செய்து நீ கங்காவை எதுவும் திட்டாதம்மா, தயவு செய்து பிரச்சனையை பெருசுப்படுத்திடாதம்மா, என்னோட கங்காவோட வளகாப்பு நல்லா நடக்கணும், அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன். நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடும். தயவு செய்து அவளை யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க. என்னை மீறி கங்காவை யாராவது ஏதாவது சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேவையில்லாத எங்கள் குடும்ப பிரச்சனை வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நடந்துருச்சு. எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக உட்காருங்க, மன்னிச்சிருங்க. கங்கா நீ முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போவார். கங்கா உனக்கு இப்போ கோவம் இல்லை எதுவும், நான் இதுக்காக தாம்மா இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே கங்கா குமரன் காலில் விழுந்துருவாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க, எப்பவும் போல் வழக்கம் போல் நான் மாதிரி கோவக்காரி மாதிரி ஆத்திரத்தில் எதேதோ பண்ணிட்டேன், எதேதோ பேசிட்டேன். இதுக்கு பின்னாடி இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. நான் தங்க ஒட்டியான வேணும்னு கேட்டது எனக்கு ஆசைப்பட்டு நகை மேலே இருக்க ஆசையில் வெறியிலலாம் நான் கேட்க கிடையாது. நான் ஏதோ எதேச்சியாக அந்த வார்த்தையை சொன்னேன். அதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கலைங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், 4 பேர்த்து முன்னாடி பெருமையாக இருக்கணும், என் புருஷனே 4 பேர் பெருமையாக பேசணுன்னு தான் நான் என்றைக்குமே நினச்சிருக்கேன். இல்லை கங்கா, உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. நீ எனக்காக தான் எல்லாம் யோசிக்கிறேன், நான் நல்லா இருக்கணும்னு தான் எப்பவும் நினைக்கிறேன். அதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நான் உனக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறேன். பட் கடைசியில் அது இப்படி போய் முடிஞ்சிருது. நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும் கங்கா, சொல்லாமல் பண்ணது தப்பு தான். உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும். சொன்னால் ஒரு வேளை நான் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு நீ வேண்டான்னு சொல்லிடுவியோன்ற பயத்தில் தான் நான் வந்து சொல்லாமல் விட்டேன். ஆனால் நான் சொல்லாமல் விட்டது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல கங்கா. இன்றைக்கி கூட நான் உன்னை அழுக வச்சிட்டேன் பாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒட்டியானம் வாங்கிட்டு வந்தது எல்லாம் ஒரு நிமிஷம்
நிமிஷத்தில் வேஸ்ட்டாக போயிடுச்சு பத்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கங்கா இல்லைங்க நீங்கள் வாங்கிட்டு வந்தது வேஸ்ட்டாக போல என்னோட முன்கோபத்தினாலையும் ஆத்திரத்தினாலையும் தான் எல்லாமே நானே கெடுத்துக்கிட்டேன். என் தலையில் நானே மண்ணாளி போட்டுக்கிட்ட மாதிரி இருக்குது. உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது. உங்களை இந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சது நான் தானே. என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு நான் எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் உங்ககிட்ட பத்தாது. ஏங்க என் புத்தி இப்படிலாம் போகுது. இத்தனை பேர்த்து முன்னாடி உங்களை பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் யோசிச்சிருக்கணும். அதை யோசிக்காமல் பண்ணது பெரிய தப்பு தான். சரி ப்ளீஸ் கங்கா, நீ அழாமல் கொஞ்சம் அழுகை நிறுத்திட்டு வரியா? நல்ல நேரம் முடியறக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம், நலுங்க வச்சிடலாம். நீ சந்தோஷமாக இருக்கணும்டி. அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன். இந்த தடவை வளகாப்பு என்னால் கெட்ட மாதிரி, என்னால் சந்தோஷம் இல்லை மாதிரி போன மாதிரி இருக்கவே கூடாது. உன் கல்யாணம் தான் உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் வளகாப்பாவது உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக அமையணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கிளம்புடி ப்ளீஸ், நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துரு வெளியில், நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவார் குமரன். அதுக்கப்புறம் சாரதா கிட்ட, சாந்திகிட்ட, காவேரி எல்லார்கிட்டையுமே சொல்லுவார், தயவு செய்து இதை பற்றி நீங்கள் யாருமே கங்காட்ட பேசக்கூடாது ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும். ஃபங்க்ஷன் நல்லபடியாக சந்தோஷமாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவகிட்ட நீங்கள் எதுனாலும் கேட்கணும். இது என் மேலே நான் சொல்கிறத மீறி யாராவது பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய் கண்டிப்பாக பிரதர் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, யாரும் எதுவும் கங்காட்ட கேட்க மாட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி நான் வைப் பண்ணுறேன்னு, இந்த சுச்சுவேஷனையே நான் மாற்ற வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி சொல்லி சாங் ப்ளே பண்ணி காவேரியும் விஜயும் டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக கங்காவை பாட்டு போட்டு யமுனா காவேரி 2 பேரும் கூட்டிகிட்டு ஸ்டேஜில் உட்கார வைப்பாங்க. குமரனை விஜய் நிவின் 2 பேரும் கூட்டிகிட்டு ஸ்டேஜில் உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாரோட மூடுமே சேஞ்ச் ஆயிரும். ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நலுங்கும் வச்சு நல்லபடியாக கங்கா முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தி தான் கொஞ்சம் மூஞ்சி தூக்கி வச்சு கோவமாக இருப்பாங்க. சாந்தியும் விஜய் சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சிருவாரு. இந்த மாதிரி மருமகன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டி காவேரி, உனக்கு ஏற்ற மாதிரி தாண்டி நீ உன் புருஷன் அமைஞ்சிருக்கான். உன் நல்ல மனசுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. எனக்கும் தான் வாச்சிருக்காளே மருமக ஒருத்தி, அவளெல்லாம் அப்படின்ன மாதிரி சொல்ல அத்தை தயவு செய்து எதுவும் பேசாதீங்க அத்தை. இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாயால் கங்காக்காவை வாழ்த்த மட்டும்தான் செய்யணும். எதுவுமே நீங்கள் தப்பாக பேசிடக்கூடாது. தப்பாக பேசுனீங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படின்ன மாதிரி சொல்ல சரிடி, நீங்கள் 1000 தான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி, நீ விட்டு கொடுப்பியா அவன் அக்காவை? அவன் மேலே தப்பே இருந்தாலும் நீ விட்டு கொடுக்க மாட்டே அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு சாந்தி சிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா குமரன் கங்காவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. விஜய் காவேரிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கு தாம்பூலமெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் வழி அனுப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கங்கா வீட்டுக்குள்ளே வரும்போதே சாந்தி ஆரம்பிச்சிருவாங்க. ஏண்டி உனக்கு எதுவுமே தெரியாமல் என் பையன் இப்படி நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணியிருக்கான், கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அத்தனை பேர்த்து முன்னாடி என் பையனை அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படி வாய் வந்துச்சு? ஏண்டி சாரதா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? பெத்த அம்மா தானே. காவேரி எப்படி பக்குவமாக நடந்துக்கிறா அவள் புருஷங்கிட்ட. பிறந்த வீடுனாலும் சரி புகுந்த வீடுனாலும் சரி எல்லார்கிட்டையும் எவ்வளோ மரியாதையாக தன்னடக்கத்தோடு நடந்திருக்கா. இவ ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கா சாரதா? இதெல்லாம் நீ பெத்த அம்மாவா கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாட்டி உள்ளே வந்துடுவாங்க. ஏண்டி இதெல்லாம் போய் நாங்களாக கேட்டுக்கிட்டு இருப்போம்? அவள் என்ன சின்ன குழந்தையா? நாங்கள் தட்டி வேண்டாண்டி பேசாதடின்னு சொல்கிறக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இதெல்லாம் பேசிக்கிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்ல நீ வாய மூடுமா, நீ ஜாலரை அடிக்கிறதுக்கு உடனே வந்துடாத. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை போடுறது 4 செவத்துக்குள்ளே, அதுக்குன்னு இத்தனை பேத்து முன்னாடி ஒரு ஆம்பளை இந்த மாதிரி கேள்வி கேட்பா? பொட்ட புள்ள ஆத்திரத்தில் மாலையை தூக்கி எரியுவா, தூர போடுவா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கை தட்டணுமா நாங்களாம்? இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டீங்களா? நல்லா கூப்பிட்டு மரியாதை கொடுத்துட்டீங்க போங்க. என் பையன் இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு எப்படி தான் நிம்மதியாக தூங்குறானோ தெரில. ஏண்டா குமரா, இவன் மேலே ஆசைப்பட்டதுக்கு நீ இதெல்லாம் தேவைதான்டா உனக்கு? இவ பின்னாடியே நாய் மாதிரி போனே இல்லை, குட்டிக்கு போட்ட பூனைக்குட்டி மாதிரி இவ்வளவே சுற்றி வந்தே இல்லை. இவன் என்ன இன்னுமா திருந்திட்டா? திருந்தவே மாட்டாடா, இவெல்லாம் கண்டிப்பாக திருந்தவே மாட்டா. நீ என்ன பண்ணாலும் இவெல்லாம் மாறவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அம்மா, நீ தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருமா, எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, கொஞ்சம் நீ அமைதியாரு. எங்களுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு, நாங்கள் எல்லாமே பேசி தீர்த்துக்கிட்டோம். நீ தான் இப்போ பிரச்சனையை பெருசு பண்ண போகிற பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாண்டா, நீ சந்தோஷமாக இருக்கிற லட்சணத்தை நான் தான் பார்த்தனே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய்க்கும் காவேரிக்குமே கோவம் வந்துடும். ஏங்கங்கா ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட கண்ட்ரோலு ஒரு பொறுமைங்கிறதே கிடையாதா? குமரன் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டார் தெரியுமா? கிட்டத்தட்ட தூங்கிய எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அவர் கையில் ஃப்ராக்சர் கூட ஆயிருக்கு. தைச்சு கையெல்லாம் சுளுக்கே பிடிச்சிருச்சு. எல்போ ஜாயின்லாம் அவருக்கு கை தூக்கவே முடியல, அவ்வளோ வீங்கிருக்கு. காவேரியே குமரன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவ்வளோ அழுதுட்டு வந்தா. பட் ஒரு ஒய்ஃபாக நீங்கள் இதெல்லாம் ஃபீல் பண்ணவும் மாட்டிங்களா? இவ்வளோ வருஷமாக நீங்களும் உங்கள் மாமாவை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உங்கள் மாமா எப்பேற்பட்டவருன்ற ஐடியா காவேரிக்கே இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை வர மாட்டேங்குது? இதெல்லாம்
இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா என் மேலே தயவு செய்து கோவப்படாதீங்க. ஏன்னா என்னை வந்து நீங்கள் திட்டுனாலும் பரவாயில்ல, குமரன் வந்து என் சொந்த அண்ணாவாக தான் நினச்சிட்ருக்கேன். அவரை என் கூட பிறந்த பிரதராக தான் நான் நினச்சிட்ருக்கேன். அவர் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து எனக்கே அவ்வளோ சங்கட்டமாக இருந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியலேன்ற வருத்தம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு செகண்டில் நீங்கள் காலி பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை குமரன் மேலே. தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே வந்து நீங்கள் குமரனை ஹர்ட் பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் எப்போதும் யார்கிட்டையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இந்த தடவை நான் பேசியே தான் ஆகணும் குமரனுக்காக. அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காவேரி நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி பயங்கரமாக அழுவாங்க. ஆமாக்கா, குமரன் மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு என் கண்ணால் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ ஏண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை? இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அக்கா, உனக்கு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணார். பட் ஏன்க்கா நீ இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஏங்க விஜய் கேட்பார், காவேரி கூட நான் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. காவேரி வந்து எந்த விஷயத்துக்காகவும் எப்போவுமே ரியாக்ட் பண்ணதே கிடையாது. எங்களுக்குள்ள தலை போகிற விஷயமெல்லாம் நடந்திருக்கு. எவ்வளவோ வெண்ணிலா பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் நாங்கள் சந்திச்சிருக்கோம். ஆனால் காவேரி ஒரு நாளும் வந்து ரியாக்ட் பண்ணி பர்ஸ்ட் அவுட் ஆனதே கிடையாது. ஏன்னா நான் எது பண்ணுவேன் எது பண்ண மாட்டேங்கிறது காவேரிக்கு நல்லாவே தெரியும். காவேரி எக்காரணத்து கொண்டு அவளோட எமோஷனை வெளியில் விடாமல் மனசுக்குள்ளே தான் வச்சுட்ருப்பா. ஏன்னா என் மேலே அவ்வளோ நம்பிக்கை அவளுக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏங்க இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தப்பு பண்ணிட்டு தான் விஜய், தயவு செய்து எல்லோரும் நான் மன்னிச்சிருங்க. நீங்கள் தயவு செய்து நான் மன்னிச்சிருங்கன்னு காலையிலே விழுந்துருவாங்க. ஐயோ கங்கா, உன் கேரக்டரை பற்றி தான் எனக்கு தெரியுமே கங்கா, நீ இப்படி தான் பேசுவானா, உன் மனசில் எதுவுமே இருக்காது, உன் மனசு வெள்ளை கங்கா, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாந்திக்கும் கங்கா வந்து குமரன் காலில் விழுந்தது ஒரு மாதிரி ஆகிடும். சரிடி எந்திரி, இதெல்லாம் இருக்கிறது தான், நீ தான் எப்போ இந்த மாதிரி பண்ணுவேங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே, புள்ளதாச்சி வயிற்றில் புள்ளை வேற வச்சுட்டு காலிலெல்லாம் விழுகாத அப்படின்ற மாதிரி சொல்ல கங்கா பயங்கரமாக கத்தி அழுவாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான், நான் பண்ண தப்பை நானே உணர்ந்துட்டேன், தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுங்க இதெல்லாம் இருக்கிறது தான் அப்படின்னு விஜயும் காவேரியும் சமாதானப்படுத்துவாங்க. 2 பேரும் இப்போ ஹக் பண்ணி கிஸ் பண்ணுங்கள், இனிமேல் 2 பேருமே சண்டை போட மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே குமரன் கங்காவை அப்படியே தூக்கிடுவார். இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்லுவாங்க. எல்லாரும் வந்துட்டு கையெல்லாம் தட்டி விசிலெல்லாம் அடித்து அவங்கள வந்து ஹாப்பி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயும் குமரனும் தனியாக நின்று ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பிரதர், எனக்கு எதுவுமே நல்லதாக நடக்க மாட்டேங்குது, நான் ஒன்று நல்லது பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தா கூட அது பயங்கரமாக வந்து ட்விஸ்டிங்கில் போய் முடிஞ்சிருது. ஏன் பிரதர் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, என் ராசியே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, அட ஏன் பிரதர் இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, கங்காவுக்கு உங்கள் மேலே எவ்வளவோ அன்பு இருக்குது, அந்த அன்பை வந்து அவங்களுக்கு எப்படி காட்டணுங்கிறது தெரியல, அதுதான் பிரதர் பிரச்சனை. மற்றபடிக்கு கங்கா உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காங்க. 4 பேர்த்து முன்னாடி நீங்கள் பெருமையாக போகணும், எல்லோரும் உங்களை பார்க்கணும், நீங்கள் ப்ரௌடாக இருக்கணும்னு தான் எப்போவுமே கங்கா நினைக்கிறாங்க, அது மட்டும் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் பிரதர் அது என்னமோ கரெக்டு தான், எப்போவுமே என்னை கங்கா யார் முன்னாடியும் விட்டு கொடுத்துக்கூடாது, நான் பெருமையாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிக்கிட்டே இருப்பா எப்போவுமே அப்படின்ற மாதிரி குமரன் சொல்ல, கரெக்டாக குமரனுக்கு கால் வரும். கால் பண்ணி, அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு துணி தைச்சவர் தானே நீங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்து கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பயங்கர ஹாப்பி ஆயிடுவார் குமரன். ஓகே சார், நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் சார், எந்த ஆர்டரை எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க இது பெரிய ஃபேக்ட்ரி ஆர்டருங்க, சாதாரணமாக நீங்கள் 10 நாள்லேயோ 1 வாரத்துலேயெல்லாம் முடிச்சிட முடியாது, அதுபோக நீங்கள் துணி தைக்க வேண்டிய இடம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் இதை சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு நீங்கள் பேப்பர் சைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சார் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்கள் துபாய் போகணும், துபாய் போயிட்டு ஒரு 3 மாதம் கிட்டே வந்துட்டு அங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது துபாயா, துபாய்க்கு நான் எப்படி சார் போகிறது, பொண்டாட்டி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இப்போவே அவளுக்கு 7 மந்த் ஆச்சு, இன்னும் 3 மந்த்ஸில் வந்து டெலிவரி வேறு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, 3 மந்த்து தான் தம்பி, இந்த ஆர்டரும் 3 மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம், அவங்களால முடிஞ்சதுன்னா 2 மந்த்ஸ்லேயே கூட கம்ப்ளீட் பண்ணிடலாம், துபாய்க்கு போனீங்கன்னா சேலரியே உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆன மாதிரியே இருக்கும், பல்காக வந்துட்டு அமௌண்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப ஹாப்பியாகிடும் குமரனுக்கு. அம்மா நம்மளை தேடி ஒரு நல்ல வாய்ப்பாக வருது, இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஓகே சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்து கண்டிப்பாக பண்ணிடுறேன், அந்த ஆர்டரை கண்டிப்பாக முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கும் நீங்கள் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு ஓகேனா உடனே வந்துட்டு நாங்கள் வீசாலாம் போட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் அனுப்பிடுறோம், இன்னும் 2 நாளில் கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக சார் நான் பண்ணிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு நாளைக்கு காலையில் கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குமரன் காலை வச்சிருவார். உடனே விஜய், என்னங்க துபாய் அதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பிரதர் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ நான் துணி தைச்சி கொடுத்தல அந்த ஓனர் தான் கூப்பிட்டுருந்தாங்க, துபாயில் வந்து ஏதோ 3 மாதத்துக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்காமா, அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா எவ்வளவோ லேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க,
சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதை நான் பண்ணிடணும் விஜய். பண்ணலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். கண்டிப்பாக கங்காவோட டெலிவரிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலிவரிக்கெல்லாம் நிறைய காசு செலவாகும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கும் நகை அது இதுன்னு வாங்க வேண்டியது இருக்கும். நிறைய ஏகப்பட்ட செலவு இருக்குது. நானே என்ன பண்ண போகிறேன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக கடவுளாக பார்த்து இந்த ஆர்டர் அனுப்பியிருக்காரு அப்படின்ன மாதிரி சொல்ல, கண்டிப்பாக பிரதர் நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க. இன்னும் 2 மாதம் தானே, கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. கங்கா பக்கத்துலேயே இருந்து நாங்கள் எல்லாருமே கவனிச்சுக்கிறோம். நீங்கள் கங்காவை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இதை உடனடியாக நீங்கள் போய் கங்காட்ட சொல்லுங்கள். கங்கா கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பர்மிஷன் வாங்குங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, அது என்னமோ கரெக்டு தான் பிரதர். நான் அதுக்கு தான் எதுக்கும் காலையில் அவர்கிட்ட அப்ரூவல் சொல்லி பர்மிஷன் காலையில் கொடுத்துக்கலான் இருக்கேன். காலையில் நான் ஓகே பண்ணிட்டேன்னா அவங்க உடனே டிக்கெட்ஸ் 2 நாளில் அனுப்பிடுறேன்னு சொல்கிறாங்க. நான் முதல்ல கங்கா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, கங்கா கிட்ட பேசும்போதே தெளிவாக பேசுங்க. அவங்க ஒத்துக்க வைக்கிற மாதிரி பேசுங்க. எந்த ஒரு முடிவும் தப்பானதை எடுத்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆர்டரை பண்ணிங்கன்னா பல்காக அமௌண்ட்டு கிடைக்கும். நீங்கள் கங்காவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுருங்க பிரதர். ஆல் த வெரி பெஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லுவார். உடனே துள்ளி குதிச்சுட்டு குமரனும் தேங்க்யூ பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார்.